ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. கேரளாவில் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இது கேரளாவிலே இதுதான் முதல் முறையாக இவ்வளோ பெரிய ஒரு நிலச்சரிவில் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை கேரளா பார்த்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது வரைக்குமே கேரளாவில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது எண்ணிக்கை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 400 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இந்த டெத் கவுண்ட் அப்படின்றது ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு நிலச்சரிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இந்த நிலச்சரிவு வரும், இந்த வயநாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கணிச்சிருக்காங்க. அதுவுமே இந்த சாயில் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வயநாடும் அதை சுற்றி இருக்கிற மற்ற ஊர்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகுது. அதுவுமே இந்த சாயில் கெப்பாசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ரிப்போர்ட்டில் தேவையில்லாத அளவுக்கு அதிகமாக ரெசார்ட்டை கட்டி வச்சுருக்காங்க. இந்த டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பிளேஸில் அளவுக்கு அதிகமாக நிறைய டூரிஸ்ட் பிளேஸுமே, ஒரு சைடு அம்யூஸ்மெண்ட் பார்க்குமே, இன்னொன்று சைடு நிறைய டீஃபாரஸ்டேஷன்ஸுமே நடந்திருக்கு. நிறைய காடுகளை அழிச்சிருக்காங்க. இதனால் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இந்த ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை கணிச்சிருக்காங்க. பட் அன்னைக்கு கணிச்ச அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு கணிப்பை வச்சு அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை தடுத்திருக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த இறந்தவங்களோட எண்ணிக்கையை குறைச்சி இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 400 பேர். வெறும் ஒரு குடும்பம் இல்லை, 3 கிராமம் டோட்டலாக டெமாலிஷ் ஆகிருக்கு. அந்த 3 கிராமத்தில் எத்தனை குடும்பங்கள் இருந்திருக்கும், அதில் எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பாங்க, அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா இறந்து எத்தனை குழந்தைகள் இப்போ அனாதையாக இருந்திருக்கும், எத்தனை குழந்தைய இழந்து நிறைய அப்பா அம்மா இப்போ இருந்திருப்பாங்க, எத்தனை பேரோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்கும், எத்தனை பேர் இறந்து அவங்களோட சொந்தக்காரங்க அவங்களோட குடும்பத்தினர்கள் இப்போது அவங்க இல்லாமல் அந்த குடும்பம் நடு ரோட்டில் நின்று இருக்கும். என்ன நடந்தது? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஏன் இன்னும் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க? இது என்னைக்கு நடந்தது, இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல எக்ஸ்பர்ட் இன்றைக்கி வயநாட்டில் நடந்ததை நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும், அப்படி நடந்தால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது கூடவே தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த இடமோ இந்த ஒரு வீடியோவில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு சென்னையிலையுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்னையில் தான் மவுண்டன்ஸே இல்லையே, அப்போ எப்படி இந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு அதுக்குமே பதில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். சென்னையுமே இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையுமே சொல்கிறாங்க பல எக்ஸ்பர்ட். அது என்ன விஷயம், வயநாட்டில் இப்போ என்ன நடந்தது, இது நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வெறும் வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள், முக்கியமான சில தருணங்கள் எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை சில பேர்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, கர்க்கடாக்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு மாதம், இந்த கர்க்கடாக்கம் மாதம் வந்தாலே ஏதாச்சும் ஒன்று அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்குமே நிறைய கேரளா மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருக்குது. இந்த கர்க்கடாக்கம் மந்த் அப்படின்றது சொல்லப்படுற இந்த ஒரு விஷயம் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா த பிளாக் மந்த் அப்படின்றது சொல்லுவாங்க கேரளாவில். இந்த ஒரு பிளாக் மந்த் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதங்கள் எப்போனா இந்த ஜூன் எண்டில் இருந்து ஆகஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் மலைகள் கேரளாவில் அதிகமாக பெய்யறதுக்கான இந்த ரெயின்ஃபால்ஸ் இருக்கும். அதே போல் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அங்கே ஏதாச்சும் ஒன்று நடக்கும்பா அந்த மாதத்துக்குள்ளே இந்த நாட்டில், இந்த ஊரில், இந்த கிராமத்தில் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கைக்கு இணங்க இன்றைக்கி இந்த வயநாடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு துயர செயல் நடந்திருக்கு. சரி, இந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்றது பார்க்கும்போது, எக்ஸாக்டாக 30 ஜூலை அன்னைக்கு ஒரு விடிய காலம் ஒரு மணிக்கு, ஒரு மிட் நைட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் வெறும் 2 மணி நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி 5 நாள் வரைக்கும்
தொடங்கி இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இந்த 30ஆம் தேதி ஜூலை சொல்ல போகிற இந்த ஒரு டைமில் நைட் டைமில் வந்துட்டு குறிப்பிட்ட டைமில் அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த வயநாட்டில் இருக்கிற ஒரு 3 கிராமங்கள், அந்த 3 கிராமம் எது அப்படின்றது பார்த்தோன்னா முண்டக்கை, 2வது வந்துட்டு சூலூர் மலை, 3வது வந்துட்டு மெப்பாடி அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த 3 கிராமம் வந்துட்டு ஒரு மவுண்டனுக்கு அடிப்பகுதியில் வந்துட்டு இருக்கிற ஒரு கிராமங்கள். இந்த ஒரு கிராமம், இந்த 3 கிராமத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4000 பேர் வசிக்கிறாங்க. ஸோ இந்த 4000 பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற இந்த தேயிலை தோட்டத்திலையும் மார்க்கெட்டில் சில பேர் வியாபாரம் பண்ணிக்கிட்டுமே இருக்கிற ஒரு மக்கள் தான். இவங்களோட வீடு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு வீடாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு 31 ஜூலை அன்னைக்கு வந்துட்டு மிட் நைட்டில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிக அளவுக்கான ஒரு மழை அப்படின்றது ஒன்று பெஞ்சிருக்கு, ரெயின்ஃபால். இந்த ஒரு ரெயின்ஃபாலில் வந்துட்டு மலை மேலே இருக்கிற மவுண்டன் மேலே இருக்கிற தண்ணிகள் அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்து அது நிலத்தில் வர்றதுக்கு அப்புறமா அது நிலச்சரிவாக வந்துட்டு அது மாறி இருக்கு. அந்த நிலச்சரிவாக மாறும்போது அந்த மவுண்டனுக்கு அடிப்பகுதியில் இருக்கிற இந்த 3 கிராமங்களில் இருக்கிற முதல் கிராமமான இந்த முண்டக்கை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அழிவு தான் அடுத்து பேக் டு பேக் இருக்கிற மீதி இருக்கிற 2 கிராமத்துலையுமே வந்துட்டு மொத்தமாக அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஸோ அதில் முண்டக்கை அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிராமத்தில் வந்துட்டு மக்கள் எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மழை தண்ணியும் அந்த நிலச்சரிவுமே அப்படியே அவங்க தூங்கிட்டு இருக்கிற அந்த வீட்டோடு அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. சில பேர் அந்த மலையில் வந்துட்டு நிறைய பேர் நம்ம டிவியில் கூட பார்த்துருப்போம், நம்மளோட பைக்கோ காரோ இல்லை மரமோ இதுதான் அடிச்சுக்கிட்டு போயிரு நம்ம பார்த்துருப்போம். ஒரு வீடே அப்படியே வந்துட்டு மொத்தமாக அப்படியே அந்த என்ன சொல்கிறது அந்த அடிவாரமே பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வீடே அப்படியே சரிஞ்சு மண்ணோட மண்ணாக தண்ணியோட தண்ணியாக அப்படியே கலந்து போய்கிட்டு இருக்கு. நடுவில் ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறுலேயுமே அந்த வீடுகள் அப்படியே கலந்து அந்த ஆற்றோட தண்ணி அப்படியே அடுத்த ஒரு ஊருக்கான இந்த சூருள் மலை அதுக்கப்புறமா சொல்லப்படுற மெப்பாடு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஃபைனலாக கிட்டத்தட்ட இந்த வீட்டில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 3 கிராமத்து மக்களுமே அந்த மக்கள் ஸ்பாட்லேயே நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த அடிச்சுட்டு போகிற அந்த தண்ணியில் இருக்கிற வேகத்தில் அவங்களோட சடலங்கள் அடுத்து 40 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டு கிடச்சிருக்குன்றது சொல்லப்படுது ரெஸ்கியூ டீம்னால். கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் இருந்து ஒரு லொக்கேஷன் ஆன் பண்ணி அடுத்த 40 கிலோமீட்டர் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் போடுங்க, அந்த அளவுக்கு தூரத்தில் இறந்தவங்களோட சடலம் வந்துட்டு கிடச்சிருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு துயரமான ஒரு விஷயம் பாருங்கள். அதில் சில பேர் தப்பிச்சு இருக்காங்க. அதுலேயும் எப்படி தப்பிச்சிருக்காங்கன்னா அந்த பெய்கிற அந்த மலையிலையுமே அடிச்சுட்டு போகிற அந்த தண்ணியிலையுமே அந்த நிலச்சரிவிலையுமே ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி கிடிச்சு மவுண்டன்னு சொல்லப்படுற அந்த மலைப்பகுதிக்கு மேலே ஏறி போயிருக்காங்க. வேரோ மரமோ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அதை தாண்டி பல உடல்கள் மண்ணுக்குள்ளே புதைஞ்சி இருக்கு. இப்போ நீங்கள் நான் சொன்ன அந்த 400 பேர்னு சொன்னால, அந்த 400 பேருமே வெறும் கண்டெடுக்கப்பட்ட உடல்களோட எண்ணிக்கை மட்டும்தான். இன்னும் நிறைய பேர் அந்த மண்ணுக்குள்ளே எத்தனை பேர் புதைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கு கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் வந்துட்டு அங்கே இருக்கிற சிஎம், ஸோ அவங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவுன்றது ஒன்று ஏற்பட்டிருக்கு, எங்களுக்கு உடனடியாக இந்தியன் ஆர்மியுமே ஏர்ஃபோர்ஸுமே வந்துட்டு உடனடியாக தேவை, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்கியூ டீம் அப்படின்ற ஒரு விஷயம் வயநாட்டில் தேவை, அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கான ஒரு ஃபண்டுமே நீங்கள் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே இருக்கிற சிஎம் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளோட சிஎம் ஐயா ஸ்டாலின் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வயநாடு ரிலீஃப்காக ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அந்த வயநாடு மக்களுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வந்துட்டு 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் மற்ற பகுதியில் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம்ஸுமே இதே போல் பல பேர் வயநாடுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முன் வந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இது கூடவே ராகுல் காந்தியுமே வந்துட்டு இந்த வயநாடு பிரச்சனையை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த வயநாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு லேண்ட் சைடில் இத்தனை பேர் இறந்து இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்பியுமே வேறு எங்கேயுமே நடந்துடக்கூடாது, அதனால வந்துட்டு நம்ம நிறைய ப்ரிகாஷன்ஸ் இந்த மாதிரி பண்ண இருக்கணும். ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் அடிக்கடி நடக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ரிகாஷன்ஸை வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இதுதாங்க நம்ம பிரச்சனையே. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி இதே போல் நான் ஒரு லேண்ட்ஸ்லைடை பற்றி பேசியிருந்தேன்.
உத்தரப்பிரதேசில். அந்த உத்தரப்பிரதேசில் அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் அந்த நிலச்சரிவு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடந்துக்கிட்டே அது பாட்டுக்கிட்டு இருக்குது. அதில் நிறைய பேர் வந்துட்டு இறந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை. பட் இன்றைக்கி அது கேரளாவில் நடக்கும்போது இந்த ஒரு பேச்சு ஏன் நம்ம எடுக்கிறோம்? அப்போ அது உத்தரப்பிரதேசில் நடக்கும்போதே அது கேரளாலையுமே இதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த அந்த ரிப்போர்ட்டில் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணியாவது நீங்கள் ஒரு ப்ரிகாஷன்ஸ் இன்றைக்கி வயநாட்டில் எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி 3 கிராமம் தொலைஞ்சு போயிருக்காது. அந்த 4000 பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்திருக்காது. இன்றைக்கி 400 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். அதுக்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறன்ற ஒரு தாட்டே வருது. இது ஏன்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 காரணம் சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட் டைமில் வந்துட்டு அதிக அளவுக்கான ஒரு மழை பேஞ்சதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்றது சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த மலைப்பகுதிக்கு கீழே இந்த கிராமம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே வீடு கட்டி கொடுத்து அங்கே பர்மிஷன், மக்கள் வாழ்றதுக்கான பர்மிஷன் அங்கே கொடுத்தது 2வது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா மழை பேஞ்சதுன்னா அந்த மவுண்டன் கீழே தான் அது எல்லா தண்ணியுமே வரும். அது கூடவே நிலச்சரிவுகளுமே நடக்கும். அந்த ஒரு இடத்துல வீடு கட்டி மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பர்மிஷன் காலங்காலமாக இருக்குது அப்படின்றது ஒரு தெரிஞ்சுமே மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாழை வைக்கிறதுக்காக அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸுமே விட்டுருக்காங்கன்னா இது 2வது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்றதுனாங்க. இதுக்கான ஒரு இம்பேக்ட் எப்படி தெரியுமா இருக்குது, இதுக்கான ஒரு விஷயங்கள் எப்படி, எந்த அளவுக்கு ஒரு இழப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வயநாட்டில் 400 பேர் இறந்துருக்காங்க. அந்த 400 பேரோட குடும்பம் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு 40 குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு. 40 குடும்பம் கேள்விக்குறியாக இருக்குது. எத்தனையோ குழந்தைகள் வந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டு இல்லாமல் அனாதையாகி இருக்காங்க. நிறைய குழந்தைகள், எத்தனையோ அப்பா அம்மா அவங்களோட குழந்தைய இழந்து அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேரோட சடலங்கள், அவங்களோட சொந்தக்காரங்களோ அவங்க கூட பிறந்தவங்களோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு காணாமல் போயிருக்காங்க. அவங்க காணாமல் போனவங்க வந்துட்டு காட்டுக்குள்ளே எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டாங்களா, இல்லை மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றது பல கேள்விகளோட வந்துட்டு பல பேர் அங்கே இருக்கிற சிச்சுவேஷனில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த குழந்தைகளோட சடலங்கள் வந்துட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்றத அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே காமிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த சடலங்கள் எல்லாம் கிடைக்குது. அந்த சடலங்கள் அங்கே கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களோட மண்ணிலேருந்து அந்த குழந்தைங்களோட சடலத்தை எடுத்து ஃபேஸ் வாஷ்லாம் அந்த முகத்திலலாம் கழுவி அடையாளம் தெரியுதான்னு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாத்துக்குமே காமிக்கிறாங்க. அங்கே யாருக்குமே அடையாளம் தெரியல. சரி, இந்த ஒரு அடையாளத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வயநாட்டில் சுற்றி இருக்கிற ஸ்கூல்ஸில் இருக்கிற டீச்சர்ஸை கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே அசம்பிள் பண்ணி, இந்த குழந்தை உங்களோட ஸ்டூடெண்ட்டா, இந்த குழந்தைய நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, இந்த குழந்தை உங்ககிட்ட படிச்சிருக்காங்களா, இவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ரெஸ்கியூ டீம்ஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த மாதிரி அடையாளமே இல்லாமல் இன்னும் வரைக்கும் அங்கே கடந்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவில் மிகப்பெரிய ஒரு இழப்புகள் நடந்து போயிடுச்சு. இது தமிழ்நாடுக்குமே வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. நான் கேட்டேன், என்ன இது தமிழ்நாட்டுக்கு எங்கே வரும் அப்படின்றது பார்க்கும்போது பல எக்ஸ்பர்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஊட்டி கொடைக்கானல் இந்த 2 இடத்துக்குமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துமே சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம டூருன்னு ஒன்று போனால் வெயில் காலத்தில் ஊட்டி கொடைக்கானல் தான் போவோம். பட் அந்த ஊட்டி கொடைக்கானலில் கூட இந்த மாதிரி நிலச்சரிவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி நிலச்சரிவுகள்ன்றது வந்தால் தமிழ்நாடு இந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்குன்றது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு கேள்வி தான். ஏன்னா நம்ம 2024 இருக்கோம். இந்த 2024 இருக்கும்போது நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இன்னும் வரைக்கும் நம்மளால் வந்துட்டு உருவாக்கிக்க முடியலான்றது தான் அடுத்த ஒரு கேள்வியே கேட்க தோணுது. இது சென்னையை பேஸ் பண்ணி சொன்னாலுமே, சென்னையில் மவுண்டன்ஸ் இல்லைனாலுமே குறிப்பிட்ட நேரத்தில் அதிக அளவில் மழை பெஞ்சதுன்னா அந்த மழை தண்ணி போகிறதுக்கான வழிகளை வந்துட்டு நம்ம ஏற்படுத்தலைன்னு சொல்கிறாங்க. மழை தண்ணி போகிற இடத்துல எல்லாத்தையுமே நம்ம பில்டிங் கட்டிட்டோம், நிறைய ஏரிகளை மூடிட்டோம், நிறைய குளத்தை மூடிட்டோம், நிறைய ஆறுகளை மூடிட்டோம், அதில் பெரிய பெரிய பில்டிங்ஸை ஏற்றிட்டோம்,
அதிக அளவில் மழை தண்ணின்றது உள்ளே வந்ததுன்னா இங்கே நிலச்சரிவுன்னு ஏற்பட்ட நேரத்தில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதில் எத்தனை பேர் இறப்பாங்கன்றதுமே ஆச்சரியப்படுறதுக்குல. இது சென்னைக்குமே ஒரு த்ரெட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது, தமிழ்நாட்டுக்குமே ஒரு த்ரெட்டுன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம 90s 80s இல்லை, எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸுமே எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளால் வாங்க முடியல, நம்மகிட்ட காசு இல்லை, டெக்னாலஜி இன்னும் வளரலன்னு சொல்லுது. நம்ம we are in 2024. ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம பாதுகாக்கிறதுக்கு. பட் அப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோமான்றது தான் கேள்வி. உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்ன்ற ஒரு விஷயம் சொல்லிக்கோங்க. அதை தாண்டி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு வேறு யாரோ நீங்கள் கேரளாவிலேருந்தே பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இப்போது அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் என்ன இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள், என்ன நடந்தது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.